வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. நேற்று தான் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு, எங்க கூட்டணி வலுவையா இருக்கு, வலுவா இருக்கு, என்னென்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் என்ன சொன்னார்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையா ஜெயிக்கும், அதுதான் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நியூஸ் வெளியே வந்த உடனே பாஜக தரப்புல இருக்க எல்லாரும் ரொம்ப கூடி பேசியிருக்காங்க. என்ன அண்ணன் மறந்து போய் ஏதாவது பேசிட்டாரா, இல்ல மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரான்னு தெரியலையே, அப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் இவர் மறுபடியும் போற இடத்துல எல்லாம் அதிமுக தனி பெரும்பான்மையா ஜெயிக்கும் அப்படின்றத ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. ஸோ கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்க காரணம் இருக்கும். ஸோ ஏன்னா போன வாட்டியே நம்ம பார்த்தோம் இல்லையா, கூட்டணி சொல்லிட்டு கடைசி நேரத்துல வெட்டி விட்டவர் தான் எடப்பாடி. இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சதுனால தான் இப்ப பாஜக தொகுதி பங்கீட்டுல அந்த செக்கை கொண்டு போய் வைக்குது. என்னன்னா, குறைஞ்சது 50 சீட்டுக்கு மேல நீங்க எங்களுக்கு கொடுக்கணும், 50 லட்சியம் 25 நிச்சயம், அதாவது 50ல நின்று 25 நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரிதான் நயினார் அவர்கள்லாம் எல்லா தரப்புலையும் பேசுறாங்க. குறிப்பா அமித்ஷா அவர்கள், இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாரு, 40க்கு மேல இடம் நீங்க கேளுங்கன்னு. அவரு வந்தப்ப 50ல இருந்து 60 வரைக்கும் சீட்டுக்கு நீங்க எல்லாருமே ரெடியா, அதுக்கான அதாவது அத்தனை இடங்களுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க, தேர்தல் வேலைகளை பார்க்க ரெடியா இருக்கோங்கன்னு அப்பவே இன்ட்டு கொடுத்துட்டு போனாரு. இப்ப இவரு தனி பெரும்பான்மைன்னு எடப்பாடி அவர்கள் கத்திட்டே இருக்கிறதுனால இவங்க 50 சீட்டுக்கு மேல, அதாவது 50ல இருந்து 60 வரைக்கும் நிச்சயமாக கேட்பார்கள். அதையும் தாண்டலாம். தேர்தல் நெருங்கிற நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. சோ இவங்களுடைய ஏம் என்ன அப்படின்னா, எடப்பாடி அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையா ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. சோ இந்த 50 அப்படின்றது இன்னும் அதாவது அபிஷியலா இன்னும் யாரும் வெளியே சொல்ல பாஜக தரப்புல இருந்து. ஆனா டிஸ்கஷன் நடந்திருக்கு, எப்படியாவது இந்த 50 சீட்டை வாங்கிடணும் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கான நெருக்கடியும் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. தேர்தல் நெருங்க இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இரண்டாவது, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் சவாலை ஏற்றுக்க நான் ரெடி அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து ஒரே ஒரு கருத்துல, அதாவது 2 கருத்துன்னு சொன்னோம். ஒண்ணு, அண்ணாமலை நான் அந்த கட்சியில கூட்டணி வைக்கணும், அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒண்ணு. 2வது, ஓபிஎஸ் நான் ஏத்துக்கவே மாட்டேன், மறுபடியும் என் கட்சியோட இணைச்சிக்கிறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ் அவர்களும் எப்படியோ ட்ரை பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, அதிமுகக்குள்ள எந்த நிபந்தனையுமே இல்லாம நான் உள்ள வர தயாரா இருக்க, என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. 2வது, அவர் பாஜக ரொம்ப நம்பினாரு. ஆனா பாஜகவும் அவரை பெருசா கண்டுக்கல. ஏன்னா அவங்க பாஜகவுக்கு தேவை அதிமுக அப்படின்ற பிராண்டு தான், அந்த பிராண்டோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கம். அவங்களுக்கு எடப்பாடியே ஒரு பொருட்டு இல்லை, அவங்களுக்கு அதிமுகன்ற பிராண்டு வேணும். ஸோ ஓபிஎஸ் அவங்க ஓரம் கட்டிட்டாங்க. 3வது, அவர் அமித்ஷாவை ரொம்ப நம்பினார், யாரு, ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அமித்ஷாவும் எப்படி கலந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உட்கட்சி பூசல், நீங்களே இதை பேசி சரி பண்ணிக்கோங்க, எடப்பாடி அவர்கள் உங்களை உள்ள கூப்பிட்டுக்கிட்டாருன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான், இல்லையா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், நீங்க தனி கட்சி தொடங்குங்க, நீங்க தனி கட்சி தொடங்குனீங்கன்னா உங்களை நான் என்னுடைய கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள உள்ள சேர்த்துப்பேன். எப்படி டிடிவி அவர்கள் அமமுகன்னு ஒரு கட்சி தொடங்கினார் பாத்தீங்களா, தொடங்கின உடனே அவரை நான் என்னோட கூட்டணிக்குள்ள உள்ள சேர்த்துக்கிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு தனி கட்சி தொடங்குங்க, நான் அவங்களை என் கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறேன். இல்ல எனக்கு அதிமுகவே தான் வேணும் அப்படின்னு நீங்க அடம்பிடிச்சீங்கன்னா அது எடப்பாடி கையில இருக்கு, நீங்களும் எடப்பாடியை பேசி அந்த முடிவை எடுத்துக்கோங்க. இதுதான் அமித்ஷா அவர்கள் உள்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடாத, அவங்க பேசி முடிவு எடுத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லா தரப்பும் கையை பிரிச்ச பிறகுதான் இவர் என்ன பண்றாரு, இவருக்குன்னு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காரு. நேற்று ஆலோசனை பண்ண கையோட அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தர்ம யுத்தம் நடத்தின நம்ம ஏன் அந்த தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது, இன்னும் அந்த யுத்தம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் முன் வச்சிருக்காரு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு அவரே வாய திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்களா எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்து பார்த்தாரு, யாரும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கல, எந்த கட்சியும் அவரை சேர்த்துக்கல, சோ இவரு தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு,
சொல்றாரு, கட்சி ஆரம்பிச்ச கையோட கொண்டு போய் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நேத்தே அவர் வந்து பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டது, இல்ல எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்றாரு. ரெண்டாவது கேக்குறாங்க, இந்த மாதிரி பாஜக வந்து உங்களை பெருசா சட்டை பண்ண மாட்டேங்குது, நீங்க தான் வந்து அவங்க பின்னாடி போறீங்க, அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்களேன்னு கேட்டதுக்கு, காலம் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும், பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாநாடு எதுக்குங்கிறது, மாநாடு தொண்டர்களை இணைக்கும் மாநாடு, அதுக்காக தான் இந்த மாநாட்டை வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேசாம தனி கட்சி தொடங்கலாம், தனி கட்சி தொடங்கினா நம்ம அமித்ஷா அவர்கள்ஜி நம்மளை கொண்டு போய் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்த்துருவாரு, இல்ல இந்த மாதிரி விஜய் அவர்களோட கட்சிக்குள்ள போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேலை ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா அது எடப்பாடி அவர்களுக்கு வழி விடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா இவர் தனி கட்சி ஆரம்பிச்ச உடனே இங்க எடப்பாடி அவர்கள் தான் இந்த அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவார். ரெண்டாவது இந்த ரெட்டலை இஷ்யூக்காக இவர் கோர்ட்ல கேஸ் போட்டார் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப பாஜக ரொம்ப ஈஸியா எடப்பாடி அவர்கள் கையில இந்த ரெட்டலையை தூக்கி கொடுத்துரும். அது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு தான். அப்படி ஒரு தனி கட்சி தொடங்குறது அப்படின்றது ஈஸி கிடையாது. ரெண்டாவது ஒரு தனி கட்சி தொடங்கினாலும் அது வந்து அதுக்கு இருக்க ஃபார்மாலிட்டி, அந்த கட்சிக்கு ஒரு சின்ன ஒதுக்கி அந்த பேரை உறுதி பண்ணி யாருக்காச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டு அவங்களும் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே 7-8 மாசம் ஆயிடும். ஆனா தேர்தல் ரொம்ப சீக்கிரமா நெருங்கிட்டு வருது. ஸோ இந்த 7-8 மாசத்துக்கு அப்புறம் இவர் கட்சிக்கு பேர் வாங்கி சின்னம் வாங்கி அதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்ற ஒரு உறுதியை வாங்கி இதுக்கப்புறம் அவர் தேர்தல போய் நின்று அந்த கட்சி அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் என்ன சேர்த்து அந்த மக்கள் இவருக்கு ஓட்டு போடுறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். ஸோ அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்ன்றது ரொம்ப 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 கம்மி. ஆனா இன்னொன்னு வேணா நடக்கலாம், ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரெட்டலை தான் வேணும், அதிமுக தான் எனக்கு வேணும், என்ன நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸும் இவரும் ரெண்டு பேருமே ரெட்டலைக்கு போட்டி போடும் போது பாஜக எப்படி யோசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்களை தான் மெயினா யோசிக்கும். அதாவது இபிஎஸ் அவர்கள் எப்ப வேணாலும் கண்டுக்கலாம், அதனால ரெட்டலையை வந்து அவங்க கைக்குள்ளதான் அடக்கமா வச்சிருப்பாங்க. சோ அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அதாவது பாஜக கூட்டணிகளை எடப்பாடி இருந்தாங்கன்னா அவருக்கு அந்த ரெட்டலை தூக்கி கொடுப்பாங்க. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் திடீர்னு இந்த கூட்டணியை விட்டு வெளியேறிட்டா அப்போ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ரெட்டலை சின்னத்தை கொடுக்க கூடாதுன்னு கையில வச்சிருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் கூட ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தேர்தலில் கொண்டு வரும்ன்றது உண்மைதான். ஏன்னா இப்ப பாருங்க, விஜய் அவர்கள் ஏன் இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு, பாஜக கூட அதிமுக கூட்டணி இருக்கிறதுனால தான் நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டார். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் என்ன கிளைம் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பாஜக கூட கூட்டணி இல்லை, நானே போய் உள்ள சேர்றதுனால அவங்க என்னை ஏத்துக்கிற மாதிரி இல்லை, நீங்க திராவிட ஐடியாலஜில இருக்கிறீங்க. யாரு? விஜய் அவர்கள் திராவிட ஐடியாலஜியா இருக்காரு. அவர் வந்து திமுக ஆளுங்கட்சின்றதுனால அவர் எதிர்த்து சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது பாஜகவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல என்ன ஐடியாலஜில இருக்காங்க மக்கள்னா திராவிட ஐடியாலஜில தான் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருந்து வெளியே வந்தாங்களோ அப்ப அவர் வந்து புதுசா எந்த கொள்கையும் பேசல, அதே திராவிட கொள்கையை தான் பேசினாரு, கூட அண்ணாவை சேர்த்துக்கிட்டாரு. சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சோ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுச்சுன்னா மாத்தி மாத்தி திராவிடத்தோட சித்தாந்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க கட்டமைச்சது. உதாரணத்துக்கு மதசார்பின்மை, சமத்துவம், அந்த மாதிரி திராவிட சித்தாந்தத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க கட்டமைச்சாங்க. அதனால்தான் மக்கள் இவர் இல்லைன்னா அவரு, அவர் இல்லைன்னா இவரு அப்படின்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி தங்களோட ஓட்டுகளை போட்டாங்க. மறந்தும் இங்க வேறு கட்சிகளுக்கு அவங்க போடல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு புது கட்சி உள்ள வருது, அது திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக பேசினா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு பாஜக மிகப்பெரிய சாட்சி. சோ அதே விஜய் அவர்கள் உள்ள வந்து என்ன பேசுறாருன்னா அதே திராவிட ஐடியாலஜி தான் பேசுறாரு, பெரியார தான் இது பண்றாரு. சோ இது மக்களுக்கு அதனால்தான் விஜய் வந்து ஏத்துக்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏன் வருது அவர்னா, அவர் பிஜேபி மாதிரி மதத்தை வச்சோ இல்ல சாதியை வச்சோ அரசியல் பண்ணல, அவர் அதே திராவிடத்தை வச்சுதான் பண்றாரு. ஆனா இந்த திராவிடத்தின் பேரால் நடந்துகிற இந்த ஏமாற்ற வேலையை, இந்த ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு திமுகவை சாடுறாரு. சோ இந்த திமுக எதிராக இருக்க ஓட்டுகள் எல்லாமே எங்க போகும்னா விஜய் அவர்களுக்கு போகும். இன்னொன்று இங்க வந்து பாஜக எதிராக இருக்கு பாத்தீங்களா, பாஜகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம் அப்படின்றவங்க அங்க போவாங்க. புதுசா ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்றவங்க அங்க போவாங்க. இப்ப இந்த அதிமுக ஒரு அதிருப்தி இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம அதிமுக கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடாது, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களையோட
மனசுல வச்சுட்டு இந்த கட்சிக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அங்க போய் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் முன்னிறுத்து நான் தான் உண்மையான அதிமுக தொண்டன், நான் பாஜக அடிப்பணியில பாத்தீங்களா அவங்க என்ன சேர்க்கலன்னு சொன்னாங்க, உடனே நான் வெளியே வந்துட்டேன், விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சுட்டேன், ஒரு மாற்றம். ஏன்னா ரொம்ப தெளிவா அவர் வந்து ஓபிஎஸ் சொல்றார், விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சது இது வரைக்கும் ரொம்ப சரியா செயல்படுறாரு, அதனால நான் அவருக்கு பாராட்டுறேன் அப்படின்னு சமீபமா அவர் பாராட்டும் தெரிவிக்கிறார். அப்ப அந்த பாராட்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன இருக்கு? சோ என்னன்னா என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க தம்பி, நானா வாண்டடா போனாலும் பாஜக என்ன சேர்த்துக்காது, அதனால இப்ப நீங்க என்ன சேர்த்துக்கிற பட்சத்துல விஜய் அப்படின்ற இந்த கிரேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரசிகர்கள் போட்டுகளும் பத்தாவைக்கு அதிமுகவுடைய அதிருப்தியில இருக்காங்களே, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக அழிச்சிட்டு வருது பாத்தீங்களா, இந்த அதிருப்தி ஓட்டுகளும் எங்க போய் விடுதுன்னா ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுக கேண்டிடேட் அப்படின்ற பேச காமிச்சு அதிமுகவுடைய அதிருப்தி எல்லாம் அங்க போய் சேர்றதுனால இப்ப களம் எப்படி மாறும்னா திமுக அதிமுக பாஜக கூட்டணி ஓபிஎஸ் விஜய் அவர்களுடைய கூட்டணி அப்படின்னு மாறுறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு, இது உண்மையும் கூட. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது விஜயே வந்து பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு வந்து இன்னொரு தரப்பு சொல்றாங்க பாத்தீங்களா. சோ அந்த கோணத்துல இருந்து யோசிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சோ எப்படியும் பாஜக கூட நேரடி தொடர்புல இருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு, அதாவது அந்த அதிமுகவுக்கு பெரிய வாக்குகள் வராது, இதுல இருந்து வாக்குகள் செதறி விஜய்க்கும் திமுகவுக்கும் போகுது. அதாவது இதுல இருந்து திமுகவுக்கு போறதுன்றது குறைவுதான், பாஜக அதிமுக கூட்டணியில ஏற்படுற திருப்தியால வரக்கூடிய ஓட்டுகள் திமுகவுக்கு பெரிய லெவல்ல போகாது, அதுக்கு மாற்றா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சிக்கு தான் போகும். சோ இந்த இதுல இப்ப ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருன்னா இந்த ஓட்டு ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்களா, இந்த வாக்குகள் வந்து சேர்ந்து பாத்தீங்களா, இது இவங்க அப்படியே வெளியே பாக்குறவங்களுக்கு சரி இவங்க ரெண்டு பேரும் பாஜகவுக்கு எதிராக நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உண்டு பண்ணி இந்த ஓட்டெல்லாம் கொண்டு போய் அங்க சேர்ந்து நம்மளோட பி டீம் ஜெயிக்க வச்சிரும், வெளிப்படையா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி, அதனால இவங்க ஓட்டு போடாம அங்க போய் போடுவாங்க, இவங்கதான் மாற்று, திமுக அதிமுக பாஜக மூணுத்துக்கு போய் மாற்று யாரு, விஜய், இவரு ஓபிஎஸ் அங்க போய் கூட்டணி வச்சிருக்காரு, அதனால இவங்கதான் மாற்றுன்னு அங்க போய் ஓட்டு போட்டாலும் அவங்க ஒரு வேலை எதிர்கட்சியா ஜெயிச்சு வந்தா அவங்க வச்சு நம்ம பின்னாடி இருந்து வேலை வாங்கலாம். அந்த ஆக விஜய் அவர்களை வேணும்தான் வளர விட்டு கொண்டு போய் ஓபிஎஸ் அவர்களை அங்க சேர்க்கிற வேலையை பாஜக பாக்குது அப்படின்ற ஒரு தரப்பும் இந்த நியாயத்தை சொல்லுது. சோ இது எதுவுமே இல்லை, நாங்க வந்து விஜய் கூடயும் கூட்டணி வைக்கல, தனி கட்சியும் ஆரம்பிக்கல அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா பாஜக ஒண்ணு வேணா செய்யும். அதாவது இந்த ஒரிஜினல் நீங்க மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியை வந்து எப்படி உடைச்சாங்க பாத்தீங்களா, ஒருத்தருக்கு வந்து அதே சிவசேனா கட்சி பேரை கொடுத்து ஒரிஜினல் அந்த சின்னத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு சிவசேனா பேரோட ஒரு பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்து, எப்படி திமுக அதிமுக இருக்கோ அதே மாதிரி சிவசேனா கூட இன்னொரு டீமுக்கு அந்த கட்சியோட தலைவர் பேரை சேர்த்து இன்னொரு டீம்னு உருவாக்கி அதுக்கு ஒரு சிம்பிளும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் இப்ப காய் நகர்த்துறாரு, நான் போய் விஜய் கூட சேரவா இல்ல நீ என்ன நாங்க உள்ள சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப எடப்பாடி அவர்கள், அதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா அப்படி ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா காரணம் காட்டுவார், இவருக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைனாலும் உள்ள சேர்த்து வைக்கணும் தான் பார்ப்பாங்க, வெளியே போனா இதை காரணம் காமிச்சு உடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால உள்ள சேர்த்து வைக்கதான் பார்ப்பாங்க. அப்படி சேர்த்து வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எடப்பாடி அவர்களுக்கு ஒரிஜினலா அதிமுக ரெட்டை சின்னத்தை ஒதுக்கிட்டு அதே பேருடைய எப்படி அங்க வந்து சிவசேனால அந்த தலைவரோட பதவியை சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து அதே அதிமுக பேர் வரா மாதிரி முன்னாடி ஒரு பேரை சேர்த்து அதை ரிலேட்டடா ஏதோ ஒரு சின்னத்தை கொடுத்து நீங்க வந்து உள்ளே இருக்கிற பி டீம் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. சோ இந்த குளறுபடிக்கு இந்த சிக்கல், இந்த இடியாப்ப சிக்கல் எல்லாம் எப்படி சரி பண்ண போறாங்க, இதுக்கு ஒரே வழி எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை உள்ள சேர்த்துட்டா வேலை முடிஞ்சது. அப்படி இல்லைன்னா இத்தனை பெரிய சிக்கல்கள் வந்து பாஜகவுக்கு இருக்குது. ஒண்ணு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்கள் சேர்ந்தா அது பாஜகவுக்கு பெரிய இஷ்யூவா போய் சேரும், இல்ல ஓபிஎஸ் வந்து உள்ள சேர்த்துக்கிட்டா எடப்பாடி அவர்கள் பிரச்சனை பண்ணுவாரு, இல்ல ரெண்டு பேருக்குமே சமரசமா இருக்கா மாதிரி
இவருக்கு ஒரிஜினல் அதிமுக ரெட்டலை அப்படின்னு கொடுத்து இப்ப இவங்களுக்கு வந்து அதோடைய பை பார்ட்டி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேற அதே ரிலேட்டடான ஒரு கட்சி பேரையும் சின்னத்தையும் ஒதுக்கி உள்ள சமரசம் பண்ணி உட்கார வச்சு வாக்கு பிரியாம பாத்துக்கலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்க ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாநாடு மதுரையில் நடத்த போறாரு. செப்டம்பர் 4ஆம் தேதி அவர் நடத்த போறாரு. இந்த 4ஆம் தேதி எந்த மாதிரி புது அறிவிப்புகள் வரப்போகுது, புது கட்சி தொடங்க போறாரா, அது சாத்தியமா, அதுக்கான நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, இதை அவர் எப்படி எதிர்கொள்வாரு, இப்படி அப்படி அந்த பக்கம் விஜய் அவர்கள் வந்து அது ஏத்துப்பாரா, ஓபிஎஸ் அவர்களை வந்து ஏத்துப்பாரா, இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா அமையுமா, இல்ல தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும், அதாவது அதிமுகவே தான் வேணும் அப்படின்னு அடம் முடிச்சு நிக்க போறாரா, அதை அமித்ஷா அவர்கள் எப்படி இதை சரி கட்ட போறாரு, எடப்பாடி அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரை மாநாடுல ஓபிஎஸ் அவர்கள் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்றத பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.